Hello students, welcome to our channel DK Centum Challengers. நம்ம எல்லாருக்குமே மல்டிப்ளிகேஷன் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதை எப்படி சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக செய்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிறைய ட்ரிக்ஸில் ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ட்ரிக்கை நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 38ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர்லேயும் டென்ஸ் டிஜிட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பரில் இருக்க யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணால் 10 வருதான்னு செக் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை அதோட சக்ஸசிவ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே டென்ஸ் பிளேஸில் 3 இருக்கனால 4ஓட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 3 × 4 நமக்கு 12ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் பிளேஸில் இருக்க ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 × 8 நமக்கு 16ன்னு கிடைக்கும். இங்கே இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் பிளேஸில் இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் ஒரு 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு 1 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது ஒரு 2 டிஜிட் நம்பராக மாறிடும். இப்போது 32 × 38ஓட ஆன்சர் என்னென்னா 1216. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.